வணக்கம் பிகின்ஸ் நேயர்களே, என் பேர் கீரா. நான் தான் அந்த பச்சை என்கிற காற்று படத்தோட இயக்குனர். எங்களது ஆத்திரை என்கிற நிறுவனம் தயாரிக்கிற பச்சை என்கிற காற்று படத்திற்கான இசை வெளியீட்டு விழா இசையறிவில் நடந்துச்சு. அதை ப்ரெஸ்க்கு கொடுக்கறதுக்கான ஒரு மீட்டிங் இது. நாங்கள் மக்கள் இசை அப்படிங்கிற மக்களுக்காக ஒரு இசை நிறுவனம் உருவாக்கணும்னு சொல்லி மக்கள் இசை அப்படிங்கிற இசை நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம். அந்த மக்கள் இசை நிறுவனமும் அர்பான் மீடியாங்கிற ஒரு மலேசியன் இசை நிறுவனமும் இணைந்து பாடல்களை வெளியிடுறோம். அதற்கான ப்ரெஸ் மீட் இது. படம் எப்போ வெளியிடுங்கிறது நான் அறிவிக்கக்கூடிய நிலையில் இல்லை. படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. முதல் காப்பி எடுத்ததுக்கு அப்புறம் தான் படம் வெளியிட பற்றி நாங்கள் பேசுவோம். பச்சை என்கிற காத்தோட மியூசிக் டைரக்டர். இதனோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் 6வது படம். இப்போ இது பச்சை என்கிற காற்று. ஒரு லைஃப்பில் ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் பச்சை என்கிற காற்று. ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டைல், நான் மற்ற டைரக்டர்ஸை பார்த்ததை விட இந்த டைரக்டரை பார்க்குறது. ஏன் டைரக்டர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வித்தியாசமாக ஃபீல் பண்ணது இந்த டைரக்டர் தான். அந்த பாட்டை உருவாக்கும் போது கொடுத்த எனர்ஜி, கொடுத்த ஃப்ரீனஸ், ஒரு வேணா இன்னைக்கு பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கறது தான் ஒரு எல்லா மியூசிஷியனுக்கும் ஒரு ப்ளஸ். அதுதான் நிறைய பேருக்கு மிஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு அது இந்த படத்தில் ரொம்பவே நல்லா கிடச்சிது. அதால் வந்த சில நல்ல டியூன்ஸ் தான் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போன வாரம் தான் கலைஞர் டிவியில் பண்ணோம். இந்த படத்தோட இன்ன வரைக்கும் வெற்றிக்கான அத்தனை காரணம் கண்டிப்பாக வெற்றி படம். அதுக்கான முக்கிய காரணம் டைரக்டர் கீரா சார் தான். எப்போ கேட்டாலும் இதுதான் ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி சொன்னேன். எப்பவும் இதுதான் உண்மை. மற்றபடி அதில் ஹீரோயின், ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனில் ஒரு ஃப்ரேமில் இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கனால சொல்கிறேன். ஒரு ஃப்ரேமில் ஒரு சீனில் எல்லாத்தோட ஃபுல் இன்வால்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆச்சு. எனக்குள்ளே ஒரு பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதே அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால தான். மற்றபடி சிங்கர்ஸ்லாம் நல்லா பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் சாவி அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே அருமையாக வந்திருக்கு. அதை கண்டிப்பாக நான் சொல்லக்கூடாது, நீங்களாம் பாட்டை கேட்டு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. முதல்ல இந்த கதையை கேட்கும் போதே இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுன ஒரு விஷயந்தான். இது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு தோணுன விஷயம். இன்னொன்று, இந்த படம் நான் கோ ப்ரொடியூசர், படத்தோடைய உண்மையான தயாரிப்பாளர் திரு அசோக் மற்றும் இதில் ஒரு கூட்டு முயற்சி தான். இது ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 3 குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஒரு 3 ஃபேமிலி இதில் இருக்குது. இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். சரி நம்மளே பண்ணலாம். ஏன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட சொன்னோம். ஏன்னா எல்லாருமே டைம் கேட்டாங்க. 1 இயர் 2 இயர் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது. சரி ஏன்னா அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி, சரி ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் மாட்டி முடியாது அப்படின்னா ஓகே சார் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் திரு அசோக், அவர் இப்போ இங்கே இல்லை, வெளியூரில் இருக்காரு. அப்புறம் கீரா 3 பேரும் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து
நாங்கள் இன்னும் மேலும் மேலும் முன்னேறதுக்கு கண்டிப்பாக உதவி கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிலிம் ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஜிட்டலும் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஃபீல் தேவைப்பட்டுச்சு, ஒரு ஃப்ளாட் ஃபீல் தேவைப்பட்டுச்சு, சில இடத்துல டெப்த் தேவைப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த அவுட்புட்டில் அந்த விஷயங்கள் எதுவுமே சரியாக வெளிப்பட்டுருக்காது. ஆனால் தேட்டருக்கு வரும்போது கண்டிப்பாக நாங்கள் என்ன பர்பஸ்க்காக பண்ணோமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஒரு சாங்லாம் கூட ஒரே சிங்கிள் ஷாட்டில் முடிச்சிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு தேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும். இந்த அதுக்கடுத்து சொல்லணும்னா டோன் த்ரூ அவுட் டைரக்டர் என்ன சொன்னார்னா, ஒரு காலகட்டம் இருக்குது இந்த கதையில். இந்த ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னார். நிறையா டோன்ஸ் வருமேன்ற ஒரு ஆர்கியூமெண்ட்லாம் இருந்துச்சு. ஆனாலும் சரி, கதைக்கு ஏற்ற மாதிரி அதை எந்த அளவுக்கு சட்டில் அப்ளை பண்ணலான்றதை பொறுத்து அதை அப்ளை பண்ணியிருந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், நல்லாவே வரும்னு எதிர்பார்க்குறேன்.